அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் தங்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய சந்தேகங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டு தெளிவு பெறுகிற பொழுது அதன் மூலம் நாம் இன்றைக்கு பல மார்க்க சட்டங்களை அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய உள்ளங்களிலேயும் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நாம் தெளிவு பெறுகிற பொழுது நாம் பல செய்திகளை அறிந்து கொள்ளலாம் என்கிற தகவலையும், அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய சில அடிப்படைகளையும் நேற்றைய தினம் கண்டோம். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எது நமக்கு சொல்லப்பட்டு விட்டதோ அது நமக்கு நன்மையாக சொல்லப்பட்டாலும், அது பாவத்திலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டாலும், இறைவன் புறத்திலிருந்து இறை தூதர் புறத்திலிருந்து நமக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அதற்கு அப்படியே கட்டுப்பட வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும், அதே போல நாம ஒரு விஷயத்தை பின்பற்றுகிற பொழுது எதை அல்லாஹ்வுடைய தூதர் முற்றிலும் தடுத்து விட்டார்களோ அதிலிருந்து ஒரே தடியாக விலகி கொள்ள வேண்டும். நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் விலகிக்கிடுறேன் அப்படின்னு அதில் சொல்லக்கூடாது. அதுல மார்க்கம் அனுமதித்து சில நன்மையான காரியங்களை பொறுத்தவரையில் அது நம்ம இயன்ற அளவிற்கு நாம செய்து கொள்வது பிரச்சனை இல்லை என்பன போன்ற அடிப்படைகளை எல்லாம் நேற்றைய தினம் கண்டோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால், ஏன்னா இஸ்லாம்ங்கிறது குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை தானே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அம்சங்களையும் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் தானே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதாக இருந்தால் அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னும் சில அடிப்படைகள் இருக்கிறது. அது என்ன அடிப்படை? நீங்கள் குர்ஆன்ல எடுத்து பார்க்கிற பொழுது, நபிமொழிகளை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிற பொழுது இந்த அடிப்படையை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ நமக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டால் அதுல நாம் நம்முடைய சுய விருப்பத்தை கொள்ளக்கூடாது. இது மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் குர்ஆன்ல 33வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா அஹ்ஸாப் அந்த அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அதில் அல்லாஹு தஆலா இறைவனை நம்பக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு அழகான அறிவுரையை சொல்லி காட்டுகிறான். வமா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின், அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஆணாக இருந்தாலும் அல்லாஹ்வை நம்பக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ ஒரு காரியத்தில் ஒரு சட்டம் சொல்லிவிட்டால், அல்லாஹ் நமக்கு எப்படி அடிப்படை விளக்குறான் பாருங்க. முஸ்லிமா இருக்கிற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்துல சட்டம் சொல்லிவிட்டால், அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஒரு விஷயத்திலே சட்டம் சொல்லிவிட்டால், ஐ யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அந்த காரியத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய சுய விருப்பங்களை பார்க்க கூடாது. இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ பல விஷயங்களை நம்ம சுய விருப்பம் வச்சிருப்போம். இப்ப நாம ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்க நினைப்போம். நம்ம பெற்றோர்கள் நமக்கு என்ன சொல்லுவாங்க? நீ அந்த படிப்பை தேர்வு செய்யாத. உதாரணத்திற்கு ஒருவன் இன்ஜினியரிங் படிப்பை தேர்வு செய்யறான்னு வைங்க, அவனுக்கு அது பிடிக்குதுன்னா பெற்றோர்களுக்கு அந்த இன்ஜினியரிங் துறை அதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீ அதை படிக்காத, அதுக்கு பதிலாக வேற ஏதாவது படி என்று அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். அந்த விஷயத்துல நாம சுய விருப்பம் கொள்றோம்னு வைங்க, நாம நம்ம பெற்றோர்களுக்கு எடுத்து சொல்லி, இல்லை எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் இந்த கல்வியை வேணா தேர்வு செஞ்சுக்கிடுறேன் என்று அந்த மாதிரியான விஷயங்கள் சுய விருப்பம் கொள்வது, இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நாம ஒரு தொழிலை துவங்குறோம். ஒரு தொழிலை துவங்கும் பொழுது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாபாரம் மிக பிடித்தமான ஒரு வியாபாரமா இருக்குது. ஆனா நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, நம்மளோடு உடன் பிறந்தவங்க, நம்ம குடும்பத்தார்கள், இல்ல நீ அந்த வியாபாரத்தை செய்யாத, அந்த வியாபாரத்தை செய்யறதுனால சில நெருக்கடிகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் என்று சில விஷயங்களை சொல்றாங்கன்னு வைங்க, இல்ல நான் நெருக்கடியே இல்லாத விதத்துல நான் அந்த வியாபாரத்தை சிறப்பான முறையில் செஞ்சு காட்டிடுவேன், அதுல நாம் சுய விருப்பம் கொள்வது பிரச்சனை இல்லை. இப்படி யார் இந்த உலகத்துல எதை சொன்னாலும் அடுத்தவர்களுடைய கருத்தாக இருக்கிற பொழுது நாம விரும்பினா அந்த கருத்தை எடுத்துக்கிடலாம், நாம விரும்பினா அந்த கருத்தை ரிஜெக்ட் பண்ணிக்கிடலாம். ஆனா அல்லாஹ் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால், அதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான்? ஐ யகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அந்த விஷயங்களில் இவர்களாக சுய விருப்பம் கொள்வது இவர்களுக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அதற்கு அடுத்து சொல்லுகிறான்,
ஒமை யஅஸில்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறார்களோ, அல்லாஹ்வின் தூதருக்கு மாறு செய்கிறார்களோ, ஃபக்கத் வல்ல வலாலம் முபீனா, அவர் தெளிவாகவே வழிகேட்டில் விழுந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப இதுல நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன? அல்லாஹ் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லிட்டா இதுல எனக்கு பிடிச்சிருந்தா செய்வேன் அல்லது எனக்கு பிடிச்சா செய்ய மாட்டேன், அந்த விஷயத்துல சுய விருப்பம் வந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு என்ன சொல்லிட்டாங்களோ அதுக்கு நான் அப்படியே சரண்டர் ஆயிடுவேன். அதை செய்யறதுனால எனக்கு இந்த உலகத்துல சில நெருக்கடியை நான் உணர்ந்தாலும் அந்த நெருக்கடிக்காக என்னுடைய சுய விருப்பு வெறுப்பிற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரியத்தை நான் விட்டுற மாட்டேன், அதுல நான் உறுதியாக பின்பற்றக்கூடியவனாக இருப்பேன் என்கிற இந்த ஒரு தன்மை எல்லா நம்பிக்கையாளர்களிடத்திலும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி 24வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா அன்-நூர், அந்த அத்தியாயத்துல 51 52 அந்த 2 வசனங்களிலேயும் இதே கருத்தை தான் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும், அல்லாஹ்வை நம்பக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா, அந்த அல்லாஹ்வை நம்பக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய விஷயங்களில் ஒரு தீர்ப்பை சொல்வதற்காக, அவங்களுக்கு ஒரு விஷயத்துல ஒரு சட்டம் தேவைப்படுது, ஒரு மார்க்க தீர்ப்பு தேவைப்படுது, அந்த தீர்ப்பை சொல்வதற்காக இதா துஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் அழைக்கப்படுகிற பொழுது, அல்லாஹ்வின் தூதரின் பக்கம் அழைக்கப்படுகிற பொழுது ஐ யகூலு சமீஅனா வ அத்தஅனா, இறை நம்பிக்கையாளர்னா உடனே என்ன சொல்லிரணும், அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தின் பக்கம் அழைக்கப்பட்டால் அல்லாஹ் இதை சொல்லிட்டானா ஐ யகூலு சமீஅனா, நாங்கள் அதை எங்களுடைய காதால் கேட்டு விட்டோம், வ அத்தஅனா, கேட்ட விஷயத்திற்கு அப்படியே கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்வதுதான் நம்பிக்கையாளர்களுடைய கூற்றாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் அழைக்கப்படுற போது நமக்கு ஒரு ஹதீஸை எடுத்து சொல்லி இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க என்று நமக்கு ஒரு தீர்வு சொல்லப்படுதுன்னு வைங்க, நாம எல்லாரும் என்ன சொல்லணுமா, சமீஅனா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்தியை நாங்க காதால கேட்டுட்டோம், கேட்ட பிறகு வ அத்தஅனா, அந்த செய்திக்கு அப்படியே நாங்க கட்டுப்பட்டுருவோம் என்று சொல்வதுதான் நம்பிக்கையாளர்களுடைய கூற்றாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த நம்பிக்கையாளர்கள் தான் மறுமை நாளிலேயும் வெற்றி பெறுவார்கள். இன்னும் அதற்கடுத்து அந்த 52வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமை யுத்தில்லாஹு வ ரசூலஹு, யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகிறார்களோ, அவனுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ, வ யக்ஷல்லாஹு வ யத்தகி, இன்னும் அல்லாஹ்வை அஞ்சி பயபக்தியோடு யார் நடந்து கொள்கிறார்களோ, ஃப உலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், அவர்கள் மறுமையில் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்கிற தகவலை மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப இந்த 2 வசனங்கள் இன்றைக்கு இந்த உரையில் நாம் மேற்கோள் காட்டிய சூரா நூர்ல வரக்கூடிய இந்த வசனமாக இருக்கட்டும், சூரா அஹ்ஸாப்ல வரக்கூடிய அந்த வசனமாக இருக்கட்டும், இது நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்ன, அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு ஒரு மார்க்க விஷயம்னு சொல்லிட்டாங்கன்னா அதை பின்பற்றுவதில் சில நேரங்களில் நம்மள்ட்ட சில குறைபாடுகள் இருக்குதுன்னு வைங்க, அந்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும், இது ஒரு தனி கான்செப்ட். ஆனா அதை பின்பற்றுவதற்கு நாம ஏதோ ஒரு அளவுகோலை வைக்க கூடாது, எனக்கு பிடிச்சிருந்தா அந்த விஷயத்தை ஏத்துக்குவேன், எனக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் என்று தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நாம் வைக்க கூடாது என்கிற ஒரு அடிப்படை அல்லாஹ் சொல்றான்ல. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்கள் நாம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நேரத்தில் அந்த பிறை விஷயங்களை நம்மளிடத்தில் ஒப்பிட்டு காட்டினால் மிக பொருத்தமாக இருக்கும். நீங்க இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிறையை அறிவிப்பதற்குன்னு சில பொறுப்பாளர்களை நியமித்திருப்பார்கள். அவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிலைகளை எடுத்து பாருங்களேன். கடந்த நோன்பு பெருநாட்களாக இருக்கட்டும், ஹஜ் பெருநாட்களாக இருக்கட்டும், அதற்கு முந்தைய பெருநாட்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் அவர்கள் சில நேரங்களில் என்ன கடைபிடிக்கிறார்கள். இனி இப்ப இந்த ரமலான்ல இருக்கிறோம்ல, இந்த ரமலானுக்கு முந்தைய மாதத்தை எடுத்துக்கிடுங்க. அந்த ஷவ்வால் மாதத்துல பொதுவாக நம்மளுடைய ஜமாத் சார்பாகவும் ஒவ்வொரு மாதமும் பிறையை பார்த்து அதை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய அதற்குன்னு தனி பொறுப்பாளர்களை வைத்து ஒவ்வொரு மாதமும் நம்ம பிறையை அறிவிச்சுட்டே வர்றோம். ரமலான் பிறை எப்ப ஆரம்பிக்குது, அந்த ரமலான் மாதம் முடிந்த பிறகு அதற்கடுத்த பிறை எப்ப ஆரம்பிக்குது என்று இதை ஒவ்வொன்றையும் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தொடர்ச்சியாக மக்களுக்கு அறிவிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒட்டுமொத்த தமிழக அளவில் நாங்கள் பிறையை அறிவிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி கடந்த சில மாதங்களாக சில வருடங்களாக அவர்கள் பிறை விஷயங்கள் என்ன செய்யறாங்க, மக்களை போட்டு அப்படி குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆரம்பத்தில் அவங்க எங்களுக்கு தகவல் வரல, எங்களுக்கு தகவல் வராததுனால நாங்க தமிழகத்தில் எங்கும் பிறை தென்படாததால் நாளைக்கு அந்த நோன்பை 30 பூர்த்தி செய்ய சொல்றோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை போட்டு விடுவார்கள். திரும்ப அதற்கு பிறகு ஒரு 8 மணிக்கு சில தகவல்கள் வரும், 8:30க்கு தகவல் வரும். பிறைய பார்த்தவங்க அல்லாஹ் மேலேயே ஆணையிட்டு என்ன செய்வாங்க, நாங்க பிறைய பார்த்தோம், பள்ளிவாசல தொழுக முடிச்சு வர்றப்ப நாங்க பிறைய பார்த்த இறைவன் மீது ஆணையாக நாங்க பிறைய பார்த்தோம்னு சொல்லுவாங்க. இன்னும் அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு? அவங்களுடைய கொள்கையை சார்ந்த சுன்னத் வல் ஜமாத்துல உள்ளவங்களே நாங்க எங்க கண்ணால பரபார்த்தம்னு அறிவிச்சாலும் இல்ல, நாங்க முன்னாடியே நாங்க அறிவிப்பு போட்டு முடிச்சிட்டோம், முன்னாடியே நாங்க அறிவிப்பு போட்டு முடிச்சதுனால பிறை எங்களுக்கு தென்படலன்னு சொன்னதுனால நாங்க இன்னும் என்ன செய்ய மாட்டோம், அந்த அறிவிப்பிலிருந்து பின் வாங்க மாட்டோம், நாளைக்கு எல்லாரும் நோன்பு தான் வைக்கணும், நாளை கழிச்சு தான் பெருநாள் கொண்டாடணும் என்று இப்படி மார்க்கத்தில் பிறை பார்க்கப்பட்ட தகவல் வந்தாலேயே அதை ஏற்று அதன் அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அமைக்கணும்ல. ஆனால் இன்றைக்கு அமைக்காமல் இன்றைக்கு அவர்கள் சில தவறான முடிவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதுல முக்கியமான விஷயம் என்ன? பொதுமக்களாக இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியுது. இப்படி பிற பார்த்து எல்லாம் அல்லாமே சத்தியமிட்டு சொல்றாங்க, சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வருது. ஏன் இவங்க இந்த சட்டத்தை மாத்த மாட்டுக்கிறாங்க? பிற பார்க்கப்பட்ட தகவல் வந்து விட்டது என்று சொன்னால் நாம அதற்கு பிறகு நோன்பு வைக்க கூடாது, நாம அதற்கடுத்து அந்த நாள்ல நம்ம பெருநாளை தானே கொண்டாடணும், அப்ப பெருநாளை தள்ளி போடுறது சரியில்லையே என்று தெரிந்தாலும் ஊர் மக்கள்ல என்ன செய்யறாங்க, என்ன இருந்தாலும் சுன்னத் வல் ஜமாத்துல இந்த டேட் அறிவிச்சதுனால அவங்க எடுத்த முடிவு தவறான முடிவா இருந்தாலும், அவங்க மக்களுக்கு தவறான செய்தியை சொன்னாலும், அல்லாஹ்வுடைய தூதர் பிறை பார்க்கப்பட்ட பிறகு நோன்பு வைக்க கூடாதுன்னு சொன்னாலும் எங்க ஊர்ல நிறைய பேர் நோன்பு வைக்கிறாங்களே, அவங்களுக்காக நாங்களும் நோன்பு வச்சுக்கிடுறோம். எங்க ஊர்ல நிறைய பேர் பெருநா கொண்டாடாம இருக்கிறாங்களே, நாங்க ஊரோடு ஒத்து போக வேண்டும் என்பதற்காக அவர்களோடு சேர்த்து எங்களுடைய பெருநாளை கொண்டாடிக்கிடுறோம். ஊரோடு ஒத்து போவதெல்லாம் எந்த விஷயத்துல? மார்க்கம் சொன்ன விஷயத்துல எல்லாம் சேர்த்து செஞ்ச பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரை சொன்ன விஷயத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம்னு வைங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு மாற்றமாக சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் ஊர் ஒற்றுமைக்காக அப்ப இது போன்ற சில நிகழ்வுகளுக்காக இன்றைக்கு நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தை மறுக்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இதே மாதிரி இந்த ரமலானுக்கு முந்தையமாக இருக்கக்கூடிய அந்த ஷாபான் மாதத்திலும் செய்தார்கள். பொதுவாக இன்றைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் பிறை தெரிந்தால்தான் அதை ஏற்று அறிவிக்கணும். எந்த அளவிற்கு கடந்த காலங்கள் எல்லாம் தமிழகத்திற்கு பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் பெற தெரியும், கேரளாவில் பெற தெரிஞ்ச அதை வச்சு அவங்க நோன்பு வச்சுக்குவாங்க, அவங்க பெருநா கொண்டாடிக்கிடுவாங்க. தமிழகத்தில் எங்கும் பிறை தென்படாத காரணத்தினால் நாம இந்த மாதத்தை 30 பூர்த்தி செய்கிறோம் என்றுதான் கடந்த காலத்தில் அறிவித்திருந்தார்கள். ஆனா இந்த ரமலானுக்கு முந்தைய மாதமாக இருக்கக்கூடிய அந்த ஷாபான் மாதத்துல மாத்திரம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த 29 பிறை பார்க்க வேண்டிய நாள்ல நாமளும் பிறைய பார்க்கிறோம், தமிழகத்தில் எங்கேயுமே பெற தெரியல, எங்கேயுமே பெற தெரியலன்னு உடனே நாம் அந்த ஷாபான் மாதத்தை 30 பூர்த்தி செஞ்சிட்டோம். அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பக்கத்தில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடப்பான் சொல்லக்கூடிய ஊர்ல பெற தெரிஞ்சிச்சு, அந்த பெறையை ஏற்று நாங்கள் இங்கே இந்த ஷாபான் மாதத்தை இது முடிந்து விட்டது, ரமலான் மாதம் ஆரம்பமாகிவிட்டது என்று அறிவிக்கிறோம் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், இப்படி ஒரு குழப்பத்தை அவங்க செய்யறாங்களே. அப்ப இது கொஞ்சம் எடுத்து அந்த ஷாபான் மாதத்துக்கு இப்படி அறிவிப்பு பண்ணாங்களே, அப்ப என்ன நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க? அவங்க எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு தவறு என்று நிறைய பொதுமக்களுக்கு தெரிகிறது. நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலேயே பல நபர்கள் அதை தவறு என்று உணர்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அது தவறுன வெளிப்படையா டிக்ளேர் அறிவிக்கணும்ல. நீங்க எடுத்த முடிவு சரியில்லை, நீங்க பிறைய மாத்தி அறிவிங்க ஒன்னு அப்படியாவது சொல்லணும். அல்லது உங்களுடைய அறிவிப்பை ஏற்று நாங்க நோன்பு வைக்க முடியாது, உங்களுடைய அறிவிப்பை ஏற்று நாங்க பெருநாளை கொண்டாட முடியாது, நீங்க எடுக்கக்கூடிய முடிவு மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்குது என்றாவது சொல்லணுமா இல்லையா? ஆனால் ஊரோடு ஒத்து போக வேண்டும் என்கிற அந்த வெறுப்பிற்காக இது போன்ற மார்க்க விஷயங்களை மீறிக்கிட்டு இருக்கிறோமே. அப்படியே கொஞ்சம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு வாருங்கள். அல்லாஹ்வே தன்னுடைய தூதருடைய வாழ்க்கையிலிருந்தே இது போன்ற விஷயத்துல நமக்கு சில பாடங்களையும் படிப்பினைகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான்ல, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை சொல்லி காட்டுகிறான். சஹீஹுல் புகாரியில 3884வது நபிமொழியாக பதிவு செய்யப்படுகிறது. முசையப் என்கிற அந்த நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள்.
நாம் எல்லாம் அதிகமாக பரவலாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிறப்ப ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க, கடுமையான நெருக்கடியை சந்திச்சாங்க. அப்படி கடுமையான நெருக்கடி வர்றப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அபூ தாலிப் அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமா இருந்தாங்க. இந்த வரலாறுகளை நம்ம பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அபூ தாலிப் அவங்க அல்லாஹ்வின் தூதருடைய பிரச்சாரத்திற்கு பக்கபலமா இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்காமலேயே இருந்தாங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காமலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக என்ன செய்யறாங்க, சரி நம்முடைய தம்பி பையன் இது ஒரு கொள்கையை சொல்லுகிறார், அவர் சொல்லக்கூடிய கொள்கை சிறந்த ஒரு கொள்கையாக இருக்குது, யாரும் அவருக்கு எந்த ஒரு நெருக்கடியை தந்துடக்கூடாது என்று தன்னுடைய சகோதரருடைய பையனுக்காக பக்கபலமாக நின்ற அபூ தாலிப் கடைசி வரை இஸ்லாத்தை ஏத்துக்கல. எந்த அளவுக்கு அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் அபூ ஜஹல் அந்த சபையிலே இருக்கிறார். அபூ ஜஹல் அந்த சபையில் அவன் இருக்கிற பொழுது தஹல அலைஹின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சபைக்கு வருகிறார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வந்துவிட்டு தன்னுடைய பெரிய தந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள், ஐ அம்மி, என்னுடைய பெரிய தந்தையே, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த நேரத்திலேயாவது நீங்க லா இலாஹ இல்லல்லான்ற ஒரு வார்த்தையை சொல்லிருங்களேன். இஸ்லாத்துக்காக எவ்வளவோ நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, உதவி செய்திருக்கிறீங்க, ஆனா இதுவரை இந்த கொள்கை ஏத்துக்காம இருக்கிறீங்களே, இந்த டயத்திலேயாவது குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிவிடுங்கள். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டால் உஹாஜு லக பிஹா இன்தல்லாஹ், நான் இதை வைத்து அல்லாஹ்விடத்தில் மறுமை நாள்ல உங்களுக்காக பேசக்கூடியவனாக இருப்பேனே, தயவு செய்து இந்த மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கிடுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார்கள். அந்த சபையில் இருக்கிற அபூ ஜஹல் சும்மா இருப்பானா? அவன் தான் அந்த இஸ்லாமிய வளர்ச்சியை அவனுக்கு பிடிக்காம இருக்குது, இந்த இஸ்லாத்தை எப்படியாவது ஒழிச்சிடணும் என்று அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே, அவன் அந்த சபையில இருக்கிறப்ப அவன் சும்மா இருப்பானா? அபூ ஜஹல் என்ன செய்கிறான், அவன் மீண்டும் அபூ தாலிபிடத்திலே சொல்லுகிறான், யா அபா தாலிப் தருகபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், உங்களுடைய தந்தை அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை புறக்கணிக்க போறீங்களா? உங்க அத்தாவுடைய வழிமுறையை விட்டுட்டு இப்படி முகமதுடைய வழிமுறை நீங்க ஏத்துக்க போறீங்களா? நீங்க அதை ஏத்துக்காதீங்க என்று அபூ ஜஹலும் அந்த சபையிலே சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரும் இஸ்லாத்தை நோக்கி அழைக்க அபூ ஜஹலும் இல்ல நீங்க இஸ்லாத்துக்கு போயிடாதீங்க என்று மீண்டும் மீண்டும் சொல்ல, ஒரு கட்டத்தில் அந்த அபூ தாலிப் அவர் மரணிக்கிற பொழுது நாம் அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஆகிர ஷைஇன் கல்லமஹும் பிஹி அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அபூ தாலிப் மரணிக்கிற பொழுது அவர் கடைசி நேரத்தில் சொன்ன ஒரு வார்த்தை அலா மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் எந்த வழிமுறையில் இருந்தாரோ அதே வழிமுறையில் தான் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதிலேயே அவருக்கு மரணமும் ஏற்பட்டு விடுகிறது. மரணம் ஏற்பட்டாலும் இதற்கு பிறகுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒண்ணு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க பார்க்கறாங்க, என்ன இருந்தாலும் நம்மளுடைய பெரிய தந்தை இந்த மார்க்கத்திற்காக பக்கபலமா இருந்தவங்க கடைசி நேரத்திலையும் இவ்வளவு சொல்லியும் அவங்க அந்த கொள்கையை ஏற்காமலே மரணித்து விட்டார்களே என்று எண்ணி அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ல அஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹ அன்ஹு, எனக்கு இறைவன் புறத்திலிருந்து ஒரு தடை வரும் வரை நிச்சயம் நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன். அல்லாஹ் என்னைய தடுத்துட்டாம்னு சொன்னா நான் அப்ப பாவ மன்னிப்பு தேட மாட்டேன். ஏன்னா நீங்க இந்த மார்க்கத்திற்காக செய்த தொண்டு அப்படி, இந்த இஸ்லாத்திற்காக நீங்கள் செய்த உதவி அப்படி, அல்லாஹ்ட்ட இருந்து எனக்கு ஒரு தடை வரந்தண்டியும் நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது ஃபனஸலத், அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கி வைக்கிறான், மா கானலின் நபியி வல்லதீன் ஆமனு, நபியாக இருந்தாலும் நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருந்தாலும் ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன், இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய நபர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆசைப்படுறாங்க, என்ன இருந்தாலும் அல்லாஹ் தடுத்துட்டா விலகிடுவோம், அல்லாஹ்வுடைய தடை வராட்ட நாம நம்முடைய பெரிய தந்தைக்கு பாவ மன்னிப்பு கேட்போம் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் வசனம் இறக்குகிறான், நீங்க விரும்புற மாதிரி கிடையாது. நபியா இருந்தாலும் சரி, நம்பிக்கை கொண்ட நபர்களா இருந்தாலும் சரி, ஒருவர் வெளிப்படையில யாருடைய உள்ளத்தை பார்த்து முடிவு எடுக்க முடியாது. இது போன்ற விஷயங்கள்ல வெளிப்படையில் நாம் எடுக்கிற ஒரு முடிவு தான். வெளிப்படையில் அல்லாஹ் இவருக்கு இணை வைக்கிறார் என்று தெரிந்த பிறகு அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுவது நபியாக இருந்தாலும் கூடாது, நம்பிக்கை கொண்ட நபராக இருந்தாலும் கூடாது. வளவு காணும் உளி குருபா, அவர் எவ்வளவுதான் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அடுத்தவங்களா இருக்கு. சில நேரங்களில் மனுஷங்க இருப்பாங்க, அடுத்தவங்க விஷயத்துல மார்க்க விஷயத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டா நடப்பாங்க. அதுவே சொந்தக்காரங்க என்று வருகிற பொழுது அதுல அந்த விருப்பு வெறுப்பு அவருடைய உள்ளத்துல என்ன செய்யும், சரி நம்ம மார்க்கத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே, நம்ம சொந்த பந்தத்தை எனக்குங்கிறதுக்காக நாம அப்படியே இந்த மார்க்க விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போவோமே என்று நம்ம நினைப்போமே.
அல்லாஹ் தஆலா தெளிவா போட்டு உடைக்கிறான். அவங்க உங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நீங்க அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா இதை ஒரு வசனத்தில் சொல்லிவிட்டு அடுத்து இன்னொரு வசனத்தையும் இறக்குகிறான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்பிய நபருக்காக நீங்க அவரை நேர்வழிக்கு கொண்டு வந்துட முடியாது. ஒரு ஆளை நேர்வழிக்கு கொண்டு வர்றது கொண்டு வராம இருக்கிறது அல்லாஹ்வுடைய கையில உள்ள ஒண்ணுதானே ஒழிய நீங்க அடுத்தவங்களுக்கு தாவா செய்யலாம், அடுத்தவங்களுக்கு இந்த இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சத்தை எடுத்து சொல்லலாம். ஆனா நேர்வழிக்கு நீங்க விரும்பிய நபர்களை எல்லாம் நீங்கள் நேர்வழிக்கு அழைத்து வந்து விட முடியாது என்கிற ஒரு தகவலையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனமாக இறக்குவதை சஹீஹுல் புகாரியிலே பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு என்ன ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறது? இந்த உலகத்துல சில நேரங்கள்ல நமக்குன்னு சில விருப்பங்கள் இருக்கும். இதை செஞ்சா நல்லா இருக்குமே, இது இந்த உலகத்துல நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கு சிறப்பா இருக்குமே நினைப்போம். ஆனால் அது மார்க்கம் தடுத்த விஷயமா இருந்துருச்சுன்னு வைங்க, அந்த இடத்துல அந்த விருப்பத்தை பார்க்க கூடாது. எனக்கு நல்லா இருக்குன்னு நினைச்சாலும் அல்லாஹ் எனக்கு தடுத்து விட்டானா, இதை நான் ஒருபோது செய்ய மாட்டேன் என்கிற ஒரு மனோநிலை வரணுமா இல்லையா? இன்னைக்கு நம்மள சில ஆட்கள் வெளியூர்ல எல்லாம் இருக்கும், குறிப்பா சென்னையில நம்ம பல ஆட்கள் இருப்போம். சென்னையில் உள்ள மக்களை பொறுத்தவரையில எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் உள்ள ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா மாவட்டத்தில் உள்ள ஆட்கள், நெல்லை ஆட்கள் இருப்பாங்க, தென்காசி ஆட்கள் இருப்பாங்க, மதுரை ஆட்கள் இருப்பாங்க, ராமநாதபுரத்தில் உள்ள ஆட்கள் இருப்பாங்க, இப்படி பல பகுதிகளில் உள்ள ஆட்கள் இங்க சென்னையில் இருப்பாங்க. வெளியூர்ல இருக்கும் போதெல்லாம் கொள்கையில நாம கரெக்டா நடந்து காட்டிடுவோம். ஏதேனும் சில நேரங்களில் ஊருக்கு போறோம்னு வைங்களேன், ஊருக்கு போகிற பொழுது நம்முடைய சொந்த பந்தத்தோடு அதிகமாக நம்ம பழகக்கூடிய ஒரு சூழல் வருகிற பொழுது, நம்மளுடைய நட்பு வட்டங்கள் அதிகமாக அங்கே இருக்கிற நேரங்களில் வரும் பொழுது, வெளியூர்ல இருக்கும்போது எதையெல்லாம் தவறு மக்கள்கிட்ட சொல்லி வந்தோமோ, எந்த கொள்கையை நம்ம சரி கண்டு வந்தோமோ, அதுவே சில ஆட்கள் உள்ளூருக்கு போறாங்கன்னு வைங்களேன், இருக்கிற எல்லா கொள்கைகளையும் அடகு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி ஊருக்காக மக்களுக்காக அந்த கொள்கையை விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இன்றைக்கு நம்மள சில ஆட்களிடத்தில் இருக்குதா இல்லையா? அப்ப நம்மளுடைய அந்த விருப்பு வெறுப்பு எந்த அளவிற்கு மார்க்கத்தை ஒழுங்கா கடைபிடிக்காம இருக்க வைக்குது பாருங்க. வெளியூர்ல இருக்கும்போது கரெக்டா இருக்கிறோம், அதுவே உள்ளூர்ல இருந்தாலும் அதே கொள்கை விஷயத்துல கரெக்டா இருந்தா என்ன? இன்றைக்கு சில ஊர்களெல்லாம் எடுத்து பாருங்களேன், கல்யாண விஷயத்துல அவ்வளவு அநியாயம் செய்வார்கள், மார்க்கத்தில் இல்லாத அவ்வளவு வரம்பு மீறல்களை செய்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண் வீட்டில் விருந்து போட சொல்லி எந்த கட்டளையும் இல்லை, பெண் வீட்டில் விருந்து போட்டு திருமணங்கள் நடக்கும். இன்னும் சில ஊர்கள் எடுத்துக்கிட்டா கல்யாணம்னு வந்துருச்சுனாலேயே தொடர்ச்சி 5 நாட்கள் 7 நாட்கள் தொடர்ச்சியை விருந்து போடுவாங்க. அப்படி அது போன்ற நிலைகள் வருகிற பொழுது என்ன இருந்தாலும் இதெல்லாம் எங்க ஊர் கல்ச்சரு, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லலதான், இஸ்லாம் சொல்லாட்டலும் அந்த ஊர் கல்ச்சருக்காக நாங்க இது போன்ற விஷயத்தை நாங்க விட்டு கொடுக்க முடியல என்ற அந்த முகத்தாட்சனை பார்த்து கொண்டு இப்படி மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை நாம் செய்வதற்கு நம்மளுடைய அந்த விருப்பு வெறுப்பு ஒரு காரணமா அமையுதே. அல்லாஹ் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பயின்ற சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருந்தார்கள்? நமக்கு அல்லாஹ் எந்த இஸ்லாத்தை கொடுத்து அந்த இஸ்லாத்துல நீங்க விருப்பு வெறுப்பு கொள்ளக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானோ, இதே இஸ்லாமிய சட்டம் தான் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நபி தோழர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தனியா ஒரு சட்டம், நமக்கு அல்லாஹ் தஆலா தனியா ஒரு சட்டம். இப்படி ஆளுக்கு ஊருக்கு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை மாத்தல. இஸ்லாம்ங்கிறது எல்லா காலத்துல உள்ளவர்களுக்கான ஒரு பொதுவான ஒரு சட்டம். இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பாடம் படித்த அந்த தோழர்களுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தால் மார்க்க விவகாரம் என்று வருகிற பொழுது அதுல தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை எல்லாம் அப்புறப்படுத்திய நிகழ்வுகள் ஏராளம் இருக்கிறது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய ஆட்சியினுடைய முதல் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பிறகு இந்த இஸ்லாமிய உம்மத்தை வழிநடத்தக்கூடிய முதல் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, அவர்களை குறித்து ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில மிக நீண்ட செய்தியாக வருகிறது. அவர்களுடைய மகளார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய நபிமொழி 2661வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த ஹதீஸை முழுசா பேசினா அதுக்கே 2-3 நாட்கள் போகக்கூடிய அளவுக்கு வரும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல ஒரு அவதூறு சுமத்தப்பட்டது. ஒரு போர்க்களம் முடிந்து திரும்பி வருகிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேர்த்தையுமே இணைச்சு இவங்க 2 பேரும் தவறு செய்து விட்டார்கள் என்று ஒரு அவதூறு சுமத்தப்பட்டது. அந்த செய்தியினுடைய அந்த முழு ஹதீஸ்ல நீங்க பாருங்க. அப்படி அந்த முழு ஹதீஸ்ல ஒரு கட்டத்தில் கடைசியில் அல்லாஹ் என்ன செய்வான்னா,
ஒரு 30 நாட்களுக்கு மேல 40 நாட்களுக்கு மேல அந்த சமுதாயத்துல பெரிய ஒரு பிரச்சனையாக அது இருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வசனம் இறக்குவான். இப்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல சொல்லப்பட்டது இது தெளிவான அவதூறு தான். உஸ்பத்தும் மின்கும், உங்களில் உள்ள ஒரு சாரார் தான் இது போன்ற ஒரு அபாண்டத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டீர்கள். உண்மையிலேயே அவங்க 2 பேரும் எந்த தவறும் செய்யவில்லை என்று தவறு செய்யவில்லை என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி இவங்களுக்கும் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிற ஒரு தகவல் அல்லாஹ் சொல்லிவிட்டான். இதற்கு பிறகுதான் இப்ப நம்ம தலைப்புக்கு தேவையான சில அம்சங்கள் வருகிறது. நம்ம இதுல பார்க்கலாம். ஃபலம்மா அன்ஸலல்லாஹு ஹாதா ஃபீ பராஅத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குறிப்பிடுறாங்க, என்னுடைய அந்த ஒழுக்க விஷயத்துல அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி தெளிவுபடுத்திய பிறகு கால அபூபக்கர் அஸ்ஸித்தீக், என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய அபூபக்கர் அவர்கள் கூறினார்கள், வகான யுன்ஃபிகு அலா மிஸ்தஹ் இப்னி உஸாஸா லி கராபத்திஹி மின்ஹு, என்னுடைய தந்தை என்ன செய்வார், அவன் எங்க சொந்தக்காரராக இருக்கக்கூடிய மிஸ்தஹ் பின் உஸாஸா என்பவருக்கு அதிகமாக பொருளுதவி செய்யக்கூடியவராக இருப்பார். இப்படி அதிகமாக பொருளுதவி செய்யக்கூடிய அந்த மிஸ்தஹ் என்ன செய்து விட்டார், என் விஷயத்திலே அவதூறு சொன்னதில் அவரும் ஒரு ஆளாக இருந்து அவதூறு சொல்லிவிட்டார். அப்ப இந்த அவதூறு சொன்ன பிறகு அப்ப எங்க தந்தை ஒரு முடிவெடுத்தாங்க, வல்லாஹி லா உன்ஃபிகு அலா மிஸ்தஹின் ஷைஅன் அபதா, இதுக்கு பிறகு நான் மிஸ்தஹ் அவங்களுக்கு எதையும் உதவி செய்ய மாட்டேன். இதுல அபூபக்கர் அவங்க முடிவெடுத்தது எப்ப முடிவெடுக்கிறாங்க, அவதூறு சொல்லப்பட்ட உடனேயே இந்த செய்தியை சொல்லல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்திய பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த செய்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவங்க தூய்மையானவர்கள் தான், அவர்கள் ஒழுக்கத்துல சரியாக நடந்து கொண்டவர்கள் தான் என்ற அவர்களுடைய ஒழுக்கத்தை அல்லாஹ் தஆலா பறைசாற்றிய பிறகு அப்ப முடிவு, இது யாரா இருந்தாலும் அப்படித்தானே எடுப்போம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு ஒரு பெண் மீது அவதூறு சொல்லிட்டாரு, சொன்ன ஆளு நம்மள்ட்ட உதவி வாங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு, அப்ப நமக்கு என்ன மனசு தோணும், ஏன்ட்டையே காசை வாங்கிக்கிட்டு ஏன்ட்டையே உதவி வாங்கிக்கிட்டு என்னுடைய மனைவியை பத்தி நீ இப்படி பேசுவியா, என் தாயை பத்தி நீ இப்படி பேசுவியா, என் சகோதரியை பத்தி இப்படி பேசுவியா, என் மகளை பத்தி இப்படி பேசுவியா, யாரா இருந்தாலும் பொதுவாக மனிதர் என்று வந்து விட்டாலேயே இது போன்ற அந்த கோபங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் வருவதுண்டு. நாம் என்ன முடிவெடுப்போமோ இதே முடிவைத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்கின்றார்கள். இனிமே அவருக்கு எதையும் உதவி செய்ய மாட்டேன், இறைவன் மீது ஆணையாக நான் அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் வசனம் இறக்குகிறான். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, அந்த நேரத்தில் அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், வலா யஅ்தலி உதில் ஃபضل மின்கும் வஸாஅ, உங்களில் பொருள் வசதி உள்ளவர்கள் மக்களுக்கு உதவக்கூடிய அந்த நபர்கள் இந்த மாதிரி ஏழைகளுக்கு சொந்த பந்தத்தில் உள்ளவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். அவங்க உதவ மாட்டேன்னு அபூபக்கர் அவங்க சொன்னாங்கல்ல, நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் என்ன முடிவு எடுப்போமோ அதே முடிவைத்தான் அவர்கள் அந்த இடத்தில் எடுக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்றான், இப்படி நம்பிக்கையாளர்கள் இப்படி இருக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி இப்படி நான் உதவி செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்லாதீங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் செய்கிற தவறை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் நீங்க விரும்ப மாட்டீங்களா? எவ்வளவோ பல தப்ப பண்ணிட்டு அந்த தப்ப அல்லாஹ் மன்னிக்கணும் நீங்க விரும்புறீங்கல்ல, அப்ப நீங்க அந்த மாதிரி விரும்பினா அடுத்தவங்க உங்களுக்கு இது போன்ற சில அநியாயம் செய்கிற பொழுது நீங்க அதையும் மன்னிச்சு பழகுங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க என்ற ஒரு வசனம் இறங்கிய உடனேயே அதற்கடுத்து ஒரு மனிதன் என்றால் இப்படித்தான் இருக்கணும், நம்பிக்கையாளர் என்றால் இப்படித்தான் இருக்கணும், அல்லாஹ் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லிட்டாம்னு வைங்க, அதற்கு பிறகு அதுல சுய விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. அபூபக்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபகால அபூபக்கரின் பலா, அவ்வாறு இல்ல, வல்லாஹி இன்னில உஹிப்பு ஐ யக்ஃபிரல்லாஹு லீ, நான் செஞ்ச தப்ப அல்லாஹ் எனக்கு மன்னிக்கணும்னு நான் விரும்புறேன். அப்ப என்னுடைய தவறை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் என் மகள் மீது இது போன்ற குறை சொன்ன அந்த மிஸ்தக் அவர்களுடைய அது போன்ற விஷயத்தை நான் மன்னிக்கிறேன், அவங்களுக்கும் நான் இனிமே உதவி ஃபரஜா இலா மிஸ்தஹ் அல்லதி கான யுஜ்ரி அலைஹி, அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி மிஸ்தஹிற்கு உதவி செய்தார்களோ அதே போல அதற்கடுத்து உதவி செய்யக்கூடிய நபராக மாறிவிட்டார்கள் என்கிற ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியில. இன்னும் அதற்கடுத்து அதல்லாத வேறு சில தகவலும் வருகிறது. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த மார்க்க சட்டத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்ன பிறகு அதுல எந்த ஒரு சுய விருப்பு வெறுப்பும் கொள்ளலையே. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த நிலை வரமாட்டுக்குதே. பல விஷயங்கள் நமக்கு தெரிகிறது, இதுதான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்னு தெரியுது, இதுதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்படி தெரிகிற பொழுது இதுல நாம என்ன செய்கிறோம், தங்களுடைய சொந்த பந்தத்திற்காக
அல்லது ஊர்ல உள்ள அந்த மக்களுடைய இணக்கத்திற்காக, அதிகமான மக்கள் நம்மளை நேசிக்கணும் என்பதற்காக, அது போன்ற விஷயங்கள் சுய விருப்பு வெறுப்பு கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறோமே, இதை நாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதே மாதிரி இதே கருத்தை வலியுறுத்தக்கூடிய இன்னொரு செய்தி, அன்றைய காலத்தில் நபி தோழர்கள் எப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய இன்னொரு நபிமொழி சஹீஹுல் புகாரியில 5130வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஹசன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி இந்த செய்தியை அறிவிக்கின்றார். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபலா தஅதுலுஹுன்ன, நீங்கள் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்கன்னு ஒரு விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். இந்த வசனம் எதுக்கு இறக்கப்பட்டது தெரியுமா அப்படின்னு ஒரு தாபி என்ன செய்யறாரு, அதற்குரிய காரணத்தை சொல்லுகிறார். ஹத்தசனி மஅகில் இப்னு யஸார், மஅகில் இப்னு யஸார் என்கிற ஒரு நபி தோழர் எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க. என்ன செய்தி? அன்னகா நஸலத் ஃபீஹி, இந்த குர்ஆன் வசனம் என் விஷயத்தில் தான் இறக்கப்பட்டது என்று சொல்லி மஅகில் பின் யஸார் என்ன செய்கிறார், ஒரு செய்தியை எங்களிடத்தில் சொன்னார் அப்படின்னு ஒரு தாபி என்ன செய்யறாங்க, அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எதுக்காக இந்த வசனம் இறக்கப்பட்டதா? அதனுடைய பின்புலத்தை பார்க்கிற பொழுது அந்த மஅகில் பின் யஸார் என்கிற நபித்தோழர் சொல்லுகிறார்கள், தஸவ்வஜ்து உஹ்தன் லி மின் ரஜுலின், எனக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க, உடன் பிறந்த சகோதரி இருந்தாங்க. அந்த சகோதரிய நான் ஒருவருக்கு திருமணம் முடிச்சு வச்சேன். அப்படி திருமணம் முடிச்சு வச்ச பிறகு ஃபதல்லகஹா, அவர் என்னுடைய சகோதரியை விவாகரத்து செய்து விட்டார். நல்ல இந்த சம்பவத்தை கவனிங்க. அவங்களுக்கு சொந்த தங்கச்சி ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய தங்கையை என்ன பண்ணிடுறாங்க, இன்னொரு நபருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. திருமணம் முடிச்சு அவங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கும் பொழுது அங்க என்ன நடந்துச்சு அது போன்ற விஷயங்கள் ஹதீஸ்ல இல்ல. ஃபதல்லகஹா, அந்த நபரோ என்ன செய்து விட்டார், இவங்களுடைய தங்கையை விவாகரத்து செய்து விட்டார். இப்படி விவாகரத்து செஞ்ச பொதுவாக ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து செய்யறாங்கன்னு வைங்க, விவாகரத்து செஞ்ச உடனே அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது அத்தோட முடிஞ்சிடாது. அது விவாகரத்து செஞ்ச பிறகு ஒரு 3 மாத விலக்கு காலம் அவங்க வந்து இத்தாவை கடைபிடிக்கணும். அந்த இத்தாவுக்குள்ளேயே அந்த கணவர் அந்த பெண்ணை மீட்றாருன்னு வைங்க, அப்படியே அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொள்ளலாம். தனியாக அதற்கடுத்து திருமணம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் எல்லாம் இல்லை. அந்த இத்தாக்கு ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணை தலாக்கு விடுறாரு, அந்த 3 மாசத்துக்குள்ளேயே அவங்க 2 பேரும் திரும்ப சேர்ந்து கொள்கிறார்கள் வைங்க, அதுல மார்க் வந்து நமக்கு எந்த ஒரு கண்டிஷனையும் போடல. ஆனா அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பெண்மணி இத்தாவையும் ஃபுல்லா முடிச்சிடுறாங்க. 3 மாதம் இத்தாவும் முடிஞ்சிருது. அதுவரை இவர் வந்து எந்த ஒரு தகவலும் நான் உங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறேன் என்று அந்த மாதிரி எதுவுமே செய்யல. அந்த இத்தா முடிந்த பிறகு திரும்ப மீண்டும் அந்த நபர் ஜாஅ யக்துபுஹா, என்னுடைய சகோதரியை சரி நான் மீண்டும் உங்க சகோதரியை கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு வந்து நின்னாங்க. அப்படி வந்த நேரத்தில் ஃபகுல்து லஹு, நான் வந்து அவரிடத்துல கேட்டேன், ஜவ்வஜ்துக, நான் வந்து என்னுடைய சகோதரியை உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். வ ஃபரஸ்துக வ அக்ரம்துக, உங்களை நான் அவ்வளவு மதிப்பா வச்சு பார்த்தேன். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஃபதல்லக்தஹா, ஏன் சகோதரியை நீங்க வந்து தலாக்கு விட்டுட்டீங்க. இப்படி தலாக்கு விட்டு இத்தாவெல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் வந்து கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்றீங்களே, ஒருபோதும் அப்படிலாம் எனக்கு விருப்பம் இல்லை. என் தங்கச்சியை உங்களுக்கு மீண்டும் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு எனக்கு ஒருபோதும் விருப்பம் இல்லை என்று தன்னுடைய விருப்பமின்மையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா அந்த ஹதீஸிலே வருகிறது, வகானத்தில் மர்அது துரீது அன் தர்ஜிஅ இலைஹா, அவங்களுடைய சகோதரிக்கு என்ன விருப்பம் இருக்குது, சரி நம்ம அவரோட சேர்ந்து வாழலாமே, அவர் தலாக்கு விட்டாரு தான், இத்தாவும் முடிஞ்சிருச்சு தான், இருந்தாலும் நம்ம அவரோட சேர்ந்து வாழணும்னு சகோதரிக்கு ஆசை இருக்கு. இன்னைக்கு இப்படி பல குடும்பங்கள் நடக்குது. எவ்வளவு பல ஷரியத்து பிரச்சனை நம்ம ஜமாத்துல வரும்ல. ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத கணவன் மனைவி நம்மள யார் இருப்பாங்க? கல்யாணம் முடிச்சு சில வருடங்கள் போயிட்டாலேயே கண்டிப்பாக சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும். அந்த மனஸ்தாபங்கள் வரக்கூடிய நேரங்கள்ல நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்பன போன்ற வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு இருக்குது. இதுல இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, கணவன் மனைவிக்கு மத்தியில் சில பிரச்சனைகள் ஆரம்பத்தில் வருகிற பொழுது குடும்பத்தார்கள் உள்ள தலையிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். ஒன்னு கணவனுடைய குடும்பத்தார்கள் உள்ள தலையிட்டு, இல்ல இந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு ஆகவே ஆகாது, எப்படியாவது இந்த பிள்ளையை வந்து நீ என்ன செஞ்சிரு, நீ விட்டுரு, தலாக்கு விட்டுருன்னு இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது சில நேரங்களில் பெண் வீட்டார்கள் என்ன முடிவெடுப்பாங்க, இப்படிப்பட்டவன் நமக்கு தேவையே இல்லை, அவனோடு நீ திருமணத்தை தொடர்றதுக்கு பதிலா பேசாம வீட்டில் வந்து இருந்துக்க, கடைசி வரை நான் உன்னை பார்த்துக்கிடுறேன் என்று தேவையில்லாம சில நேரங்களில் என்ன செய்வாங்க பெற்றோர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன அறிவுரையை சொல்லணுமோ, அந்த 2 பேரும் சேர்ந்து வாழ்வது சிறப்பு என்று சொன்னால் அதற்கு முயற்சி எடுக்கணும். இல்ல ஆரம்பத்தில் ஏதோ சின்ன சண்டை சச்சரவுள்ள ஒரு முடிவில் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் ஒழுங்கா வழிகாட்டணும்.
சில நேரங்களில் குடும்பத்தில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு விரும்பினாலும் இல்லை நீ அவனோட வாழாத, இல்லை நீ அவளோடு வாழாத என்ற அந்த குடும்பத்தார்கள் இப்படி சில வெறுப்புனால் என்ன செய்வாங்க, ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த மஅக்கில் பின் யஸார் என்ன பண்றாங்க, தன்னுடைய சகோதரிக்கு அந்த நபரோடு திரும்பி சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பம் இருந்தாலும் இல்லை நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பெண்ணு தானா போய் திருமணம் முடிக்க முடியாதுல்ல. அல்லாஹ் அந்த திருமணத்தை எப்படி ஆக்கி இருக்கிறான், ஒரு ஆணும் பெண்ணும் அந்த திருமண ஒப்பந்தம் போடுறாங்கன்னா அதுல பெண்கள் அவங்க ஒரு பலகீனமான ஒரு படைப்பு. ஒரு பெண் அவங்களுக்குன்னு ஒரு ஆண் பொறுப்பாளர் இருக்கணும். ஒன்று அவங்களுடைய தந்தையோ அவங்க சகோதரரோ ஆண் பொறுப்பாளரை வச்சு தான் கல்யாணம் முடிக்கும். லா நிக்காஹ இல்லா பி வலியின், வழி இல்லாத திருமணம் அது திருமணமே இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்களே. அப்ப ஒரு பெண்ணு தானா போய் கல்யாணம் முடிச்சுக்க முடியாது. அப்ப அவங்க தன்னுடைய சகோதரிடத்துல கோரிக்கை வைக்கிறப்ப இவங்களுக்கு அந்த பெண்மணிக்கு விருப்பம் இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இல்ல நான் உங்களை எவ்வளவு மதிப்பா வச்சேன், உங்களை நான் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டேன், அவ்வளவு உங்களை நான் சிறப்பு படுத்தி இருக்கிறேன், நீங்க என் தங்கச்சியை தலாக்கு விட்டுட்டு மீண்டும் இப்ப கல்யாணம் முடிக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் நான் முடிச்சு தரமாட்டேன் என்கிற ஒரு முடிவு எடுக்கிற பொழுது அப்பதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல வசனம் இறக்குகிறான், ஃபலா தஅதுலுஹுன்ன. இப்படி அந்த பெண்கள் ஆசைப்படுகிற பொழுது நீங்க இடையில் இருந்து கொண்டு என்ன செய்ய வேண்டாம், அவர்களை நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்க வேண்டாம் என்று இந்த வசனம் இறக்கப்பட்ட உடனேயே மஅக்கில் பின் யஸார் அவங்களுடைய விருப்பம் என்ன, இல்ல நம்ம தங்கச்சி அவங்களோடு வாழக்கூடாது அவங்களுடைய விருப்பம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்குகிறான், இப்படி நீங்க முட்டுக்கட்டையா நிக்காதீங்க, நீங்க அதுல தடைபடக்கூடியவர்களாக நீங்க இருக்காதீங்க என்று அல்லாஹ் சொன்ன உடனே ஃபகுல்துல் ஆன, அந்த வசனம் அருளப்பட்ட உடனேயே அந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்னேன், அஃஅலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இறைவன் போட்ட அந்த கட்டளையை நான் அப்படியே செய்து விடுகிறேன். அல்லாஹ் தஆலா அப்படி முட்டுக்கட்டை போடாதீங்கன்னு சொல்றான்ல, நீங்க அதுக்கு இடைஞ்சலாக இருக்காதீங்க நல்லா சொல்றான்ல, என்னுடைய விருப்பம் அதற்கு வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவனுடைய கட்டளை இது என்று சொன்னால் அஃஅலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நான் அவ்வாறே செய்து கொள்கிறேன். ஃபஸவ்வஜஹா இய்யாஹு, என்னுடைய சகோதரியை நான் அந்த நபருக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியில 5130வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான பாடம் என்ன, நாமும் இது போன்று ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருப்போம், அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான் என்று தெரிந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை பின்பற்றுவதற்கு எது ஒரு தடையா இருக்கும், சில வெறுப்புகள் தடையாக இருக்கும். ஒன்று நம்முடைய குடும்பத்தார்கள் இல்லை அப்படி கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்குமே, எல்லா ஊரோடு ஒத்து போனா நல்லா இருக்குமே, நம்ம மட்டும் எல்லா விஷயத்தையும் தனிச்சு செய்யவா, எல்லா விஷயத்துல நபி வழின்னு சொல்லிட்டு திருமணத்துல மட்டும் நம்ம தனிச்சு நடக்கவா, நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் மௌத் ஆகுறாங்கன்னு வைங்க, ஊர்ல எல்லாரும் என்ன செய்யறாங்களோ அதையே செஞ்சுட்டு போயிருவோமே. இன்னைக்கு பெரும்பாலான ஊர்களில் என்ன நடக்குது, ஒரு வீட்டில் ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் ஆரம்பத்தில் ஃபாத்திஹாவோடு விருந்துகள் ஓடிக்கொண்டிருந்தது. இன்றைக்கு அந்த ஃபாத்திஹாவை மாத்திரம் இல்லாம ஆக்கிட்டு இறந்த அன்னைக்கு விருந்து, அடுத்த நாள் விருந்து, அதுக்கு அடுத்த நாள் விருந்து, இதுவெல்லாம் சில ஊர்களினுடைய கலாச்சாரமா இருக்கிறப்ப நம்ம குடும்பங்கள்ல ஏகத்துவ குடும்பங்கள்ல ஒருவர் மரணிக்கிற பொழுது அப்போது சில நேரங்களில் நாம என்ன நெருக்கடியை சந்திக்க வேண்டி இருக்குது, இல்ல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே, ஊர்ல எல்லா மக்களும் செய்யற மாதிரி நாம செஞ்சுக்குவோமே, ஒரு சின்ன ஒரு விருந்து தானே, அதை விருந்து வைக்கிறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது என்று இது போன்ற சில விஷயங்கள், அந்த வெறுப்புகள் அல்லது அந்த குடும்ப உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் நாம மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக அமைகிறது. இதை நாம முதல்ல அப்புறப்படுத்தணும். எந்த நம்பிக்கை கொண்ட ஆணா இருந்தா அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், நம்பிக்கை கொண்ட ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அல்லாஹ் ஒன்றில் சட்டம் சொல்லிவிட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றில் சட்டம் சொல்லிவிட்டால் ஐயகூன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், தங்களுடைய அந்த காரியங்களில் அவர்களுக்கு சுய விருப்பம் கொள்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. தன்மையில யாரு கரெக்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் ஈமானிலேயும் உயர்ந்த கிரேடில் இருக்கிறாங்க. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். நீங்க பார்க்கலாம் ஸஹீஹுல் புகாரியில 16வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஸலாசுன், 3 தன்மைகள் இருக்கிறது, மன் குன்ன ஃபீஹி, அந்த 3 தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ வஜத ஹலாவத்தல் ஈமான், அவர்தான் ஈமானுடைய சுவையவே சுவைக்க முடியும். இன்னைக்கு நாமெல்லாம் சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம், நானும் ஈமான்தாரி தான், நானும் தௌஹீத்வாதி தான், நானும் தௌஹீது கொள்கையில உறுதியா இருக்கிறவன் தான், பேருக்கு சொல்லிக்கிடலாம். நாம் உண்மையிலேயே ஈமானினுடைய சுவையை சுவைப்பதாக இருந்தால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 3 தன்மை இருக்குது, அதுல யார் பெர்ஃபெக்ட்டா நடக்கிறாங்களோ,
கரெக்டா நடக்கிறாங்களோ அவங்க தான் ஈமானுடைய சுவையை சுவைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுல முதலாவது சொல்லுகிறார்கள் ஐயக்கூனல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லாரையும் விட அதிகம் நேசத்திற்குரியவராக ஆக்கணும். உலகத்துல உள்ளவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, மனைவி ஒண்ணு சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஒண்ணு சொல்லுவாங்க, ஊர் மக்கள் ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம நட்பு வட்டத்தில் உள்ளவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மாற்றமாக அல்லாஹ் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறான்னு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்கன்னு வைங்க, அந்த இடத்துல அந்த பாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, நட்பை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எனக்கு அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுதான் எனக்கு மிக பிடித்தமானது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்களோ அதுதான் எனக்கு மிக பிடித்தமானது என்கிற தன்மை இருக்கணும். இரண்டாவது சொல்லுகிறார்கள் வ யுஹிப்புல் மர்அ லா யுஹிப்புஹு இல்லா லில்லாஹ். ஒருவர் இந்த உலகத்தில் அடுத்தவரை நேசிப்பதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்விற்காகத்தான் நேசிக்க வேண்டும். மூன்றாவது சொல்லுகிறார்கள் வ ஐ யக்ரஹ ஐ யஊத ஃபில் குஃப்ர் கமா யக்ரஹு ஐ யுக்தஃப ஃபின் நார். தன்னை நெருப்பில் தூக்கி போடப்படுவதை ஒருவர் எந்த அளவிற்கு வெறுப்பாரோ அதே போல அவர் குஃப்ரிலிருந்து திரும்பி வந்த பிறகு, தவறுல இருந்து மீண்டு வந்த பிறகு மீண்டும் அந்த தவறை நோக்கி பயணிக்கிறத நெருப்பில் விழுவதை வெறுப்பதை போல வெறுக்கணும். இந்த மூணு தன்மை யார்கிட்ட இருந்துச்சோ அவங்க ஈமானுடைய சுவையை சுவைச்சிட்டாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. இந்த மூன்று தன்மையை நாம கடைபிடிப்பதாக இருந்தால் அதற்கு நாம பேண வேண்டிய முதலாவது அளவுகோலே, நான் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிற பொழுது அதில் எந்த சுய விருப்பு வெறுப்பு நான் கொள்ள மாட்டேன், எனக்கு ஒன்று விரும்பினாலும் அதற்கு மாற்றமானதுதான் அல்லாஹ்வுடைய சட்டமா, அதற்கு மாற்றமானதுதான் இறை தூதருடைய சட்டமா, நான் அந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இறைவனுடைய இறை தூதருடைய சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்கிற ஒரு மனோநிலை வரணும். இதுதான் அந்த மூன்று தன்மைகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையில் நாம சரியாக நடந்து விட்டோமே என்று சொன்னால் இஸ்லாத்தில் நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போய் விடலாம். அதற்கடுத்து இன்னொன்று மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை, நம்மள நிறைய பேர் தவறு செய்யக்கூடிய ஒரு அடிப்படை. சில சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, மார்க்கம் தடுத்திருக்கிற விஷயங்கள் தடன்லாம் எல்லாம் தெளிவா தெரியும், கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன வார்த்தையை சொல்லிக்குவாங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தாங்க, நிர்பந்தம், ஒரு நெருக்கடி. வீட்டில் என்ன செய்வாங்க, கல்யாணம் முடிக்கிறப்ப 5 நாள் 6 நாள் விருந்து போட்டுருவாரு. விருந்து போட்டு கடைசியில் என்ன சொல்லுவாரு, அந்த விருந்தெல்லாம் கூடாதுன்னு தெரியுது, இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடி தாங்க முடியல, தெரு மக்களுடைய நெருக்கடி தாங்க முடியல, ஊர் மக்களுடைய அந்த அதனால அந்த நிர்பந்தத்தில் நான் தள்ளப்பட்டு இந்த மாதிரி செய்கிறேன். இன்னும் சில தௌஹீதை ஏற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் கல்யாணத்தில் என்ன செய்வான், மார்க்கம் தடுத்து இருக்கிற பல வழிகளில் அவருடைய திருமணம் நடக்கும். அப்படி நடக்கிறப்ப அப்பையும் சொல்லுவான், நான் இப்படி மாத்திரம் இல்லைன்னு சொன்னா எனக்கு திருமணமே இந்த உலகத்தில், ஏன்னா பெற்றோர்கள் அவ்வளவு நெருக்கடி பண்றாங்க, பெண் வீட்டில் வரதட்சணை எதிர்பார்க்கிறாங்க, பெண் வீட்டு விருந்து எதிர்பார்க்கிறாங்க, திருமணத்தில் அஜர்த்து வர சொல்லி அல்லஹு பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம வ ஹவ்வா இப்படின்னு ஓத சொல்றாங்க. வேற வழியே இல்லை, பெற்றோருடைய நெருக்கடியினால குடும்பத்தாருடைய நெருக்கடியினால நான் வேற வழியே இல்லாம இது போன்ற விஷயத்துல மார்க்கம் தடுத்த விஷயங்கள்ல நான் உள்ள ஈடுபடுற மாதிரி ஆயிட்டு. இப்படி பல விஷயங்கள் என்ன செய்வாங்க, வட்டி வாங்குவாங்க, வட்டியில உள்ள போய் நிற்பாங்க, வீடுக்கு ஆடம்பர வாழ்க்கைக்காக. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வச்சு வாழ்றதா இருந்தாலும் கரெக்டா வாழலாம், இருந்தாலும் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டு வீடை பெரிய அளவில் கட்டணுங்கிறதுக்காக பேங்க்ல லோன் வாங்கி போய் வீடு கட்டிக்கிட்டு இருப்பாரு. ஏங்க லோன்ல போய் விழுகிறீங்க, இஸ்லாத்துக்கு லோனுக்கு வட்டிக்கு சம்பந்தமே இல்லையங்க அப்படின்னு கேட்டா, இல்லை வேற வழி இல்லை, நெருக்கடி, நெருக்கடியினால நான் அந்த மாதிரி செய்ய வேண்டியதாயிட்டு என்று பல தவறுகள் செய்யறதுக்கு அந்த நெருக்கடியை நிர்பந்தத்தை ஒரு அளவுகோலாக சொல்லுகிறோமே, அந்த நிர்பந்தத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய டெஃபனிஷன் என்ன, நிர்பந்தத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன, இந்த அடிப்படையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிர்பந்தம் என்பதை இஸ்லாம் என்ன சொல்லல, நீங்களா அந்த நிர்பந்தத்தை தேடிக்கிடுங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய நிர்பந்தம்ங்கிறது அது நாமளாக தேடிக்கொள்வது கிடையாது, நம்மள அந்த நெருக்கடியில் கொண்டு போய் தள்ளிவிடும். அதை விட்டு விட்டால் நாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்கிற அளவிற்கு இஸ்லாம் எதை நிர்பந்தம்னு சொல்லுது, அந்த நிர்பந்தமான காரியத்தை விட்டுட்டோம்னு சொன்னா நம்மளால இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்கிற அளவுக்கு இருந்தால், அது போன்ற சந்தர்ப்பத்தில் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அந்த நிர்பந்தத்தில் விழுந்தவர்களை அல்லாஹு தஆலா ஒன்றும் செய்ய மாட்டான். அது அல்லாம நாமள வழியை போய் தேடிக்கிடுறோம்னு வைங்க, இது நாம் மார்க்க விஷயத்தில் ஒரு தவறை செய்கிறோம்.
இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நிர்பந்தத்திற்கான அளவுகோலை நாம் தெரியாமல் இருக்கிறோம். இஸ்லாம் அந்த நிர்பந்தத்திற்கான அளவுகோலை நமக்கு எப்படி தெரியப்படுத்துது? குர்ஆன்ல பார்க்கலாம், 2வது அத்தியாயம் சூரா பக்கராவில் 173வது வசனம். நாம சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்டு சில வகைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தா, தானாக இறந்து போனது, இரத்தம், பன்றியினுடைய இறைச்சி, இறைவன் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டது, இது போன்ற அந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? உங்களுக்கு ஹராமாக ஆக்கியிருக்கிறான். இதெல்லாம் ஹராம்னு அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்லிட்டான். சொல்லி முடிச்சிட்டு அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமனிலிர் துர்ர கைர பாகின் வலா ஆதின், யார் நிர்பந்திக்கப்படுகிறாரோ. இப்ப ஒரு ஆளு தானா இறந்து போன உடனே சாப்பிடக்கூடாது, அதுவே அவர் நிர்பந்திக்கப்படுறாருன்னு வைங்க, ஒரு மைத்தான் தானா இறந்து போனதை சாப்பிட்டால் அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க போறதில்ல. இப்படி மார்க்கம் தடை செய்யப்பட்ட உடனே யார் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க அதை செய்யறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த நிர்பந்தத்தில் செய்யக்கூடியவருடைய அந்த குற்றத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை ஒரு குற்றமாக பார்க்க மாட்டான்னு சொல்ற இறைவன் அந்த நிர்பந்தத்திற்கு அளவுகோல் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின், அந்த நிர்பந்தம் என்பது அது நீங்களா வழிய போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. நம்மளா போய் தலையை நீட்டிக்கிட்டு கழுத்தை நீட்டிக்கிட்டு வேற வழி இல்லை எனக்கு நிர்பந்தம்னு சொல்லக்கூடாது. நாம அதிலிருந்து விலகி வருவதற்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அவ்வளவு முயற்சி எடுக்கணும். ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் நம்மால் செய்யவே வாழவே முடியாது என்கிற ஒரு நிலை வந்தால்தான் அது நிர்பந்தமாக இருக்குமே ஒழிய, யார் அந்த நிர்பந்தத்தை வழியை நோக்கி போகாம இருக்கிறாங்களோ, வலா ஆதின், யார் வரம்பு மீறாமல் இருக்கிறாங்களோ, அந்த நிர்பந்த விஷயங்கள்ல யார் வரம்பு மீறாமல் இருக்கிறார்களோ, ஃபலா இஸ்ம அலைஹி, அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை. இன்னல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன், மிக்க கருணையாளன் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ஒரு அடிப்படை அல்லாஹ் நிர்பந்தத்திற்கு சொல்வது, அந்த நிர்பந்தம் என்பது நாமளாக தேடிக்கொள்வதல்ல, நாமளா வரவழைச்சுக்கிடுறது இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பேர் வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறாங்களே, ஏன் சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டில் இருந்தா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாதா? அல்லாஹ் தஆலா அதென்ன அப்படி கூடாதுன்னு சொல்றான். இல்ல நீங்க சொந்த வீட்டில் மட்டும்தான் வசிக்க வேண்டும், சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் நீங்க இருக்கக்கூடாது என்பன போன்ற சட்டத்திட்டங்கள் நமக்கு இருக்குதா? இன்னும் சொல்ல போன இன்றைக்கு எத்தனையோ நீங்க பேங்க்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் விஷயங்கள் நாம வட்டியில போய் எவ்வளவோ பல இடங்கள்ல போய் விழுகிறோம். இன்னும் நம்ம பொருட்களை வாங்கும் போது கூட எவ்வளவோ பல வட்டியில போய் விழுங்குறோம். வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் தேவைப்படுது, வாஷிங் மிஷின் தேவைப்பட்டா என்ன செய்யணும்? அல்லாஹ் எப்ப நமக்கு பொருளாதாரத்தை அதிகமாக வாரி வழங்குகிறானோ அப்ப இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து நாம ஹலாலான அடிப்படையில் இப்படி வாங்கிக்கிறது தப்பு இல்லை. ஆனா கையில காசும் குறைவாத்தானே இருக்குது, வாஷிங் மிஷின் இன்னைக்கு தேவைதானே, அதனால நாம் என்ன செஞ்சுக்குவோம், இன்ஸ்டால்மெண்ட் முறையில் நாம் அதை வாங்கிக்குவோம். அதுல பல விஷயங்கள் உள்ள வட்டி கலந்து இருக்கிறது. அப்படி வட்டி கலக்கக்கூடிய முறைகள்ல இன்றைக்கு நாம பொருட்களை வாங்குறோம். கேட்டா வாஷிங் மிஷின்ங்கிறது வீட்டுக்கு அவசியம் தானே, ஏன் வாஷிங் மிஷின் இல்லாம கடந்த காலத்துல வாழ்ந்தது இல்லையா? கடந்த காலத்துல யாரும் துவைச்சதே இல்லையா? வாஷிங் மிஷின்ல துவைக்காட்ட ட்ரெஸ்ல அழுக்கு போகாமலா இருக்குது? அது வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கரெக்டா தானே இருந்தோம். எல்லாம் சில நேரங்கள்ல நாமளா நிர்பந்தம்னு சொல்றது எந்த மாதிரியான விஷயங்களா இருக்கும்? நாம அடுத்தவங்களை பார்ப்போம், நமக்கு பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை, நமக்கு மேல் வீடு கீழ் வீட்டில் உள்ளவங்களை, அவங்க வீட்டில் என்ன பொருட்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, வாஷிங் மிஷின் வச்சிருக்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க, ஏசி வச்சிருக்கிறாங்க. அப்ப நம்ம வீட்டில் அது இல்லாம இருந்தா சரி வருமா? நாமளும் அதை வாங்கி இப்படி அடுத்தவங்களுக்காக பார்த்து வட்டியில போய் விழக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க நம்ம சமூகத்துல. அப்ப இப்படி நாமளா வழிய போய் விழுந்துகிட்டு கேட்டா வீட்டுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப அவசியம் தானே. அப்ப அவசியம்னா என் கையில காசு இல்லையே, அதனால தான் நிர்பந்தம் என்ற அடிப்படையில இது போன்ற இந்த மார்க்கத்துக்கு மாற்றமான காரியத்துல போய் விழ முடிஞ்சிச்சு என்று சொல்றமே. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நாம கவனிக்க வேண்டியது இது நிர்பந்தத்திற்கான அளவுகோல் இல்ல. நீங்க இப்படி அடுத்தவங்களை பாக்குறீங்கல்ல, அடுத்த வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்குது, அடுத்த வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது, அந்த நிர்பந்தத்துக்கு அடுத்தவங்களை அளவுகோலை பார்க்கிறோம்ல. இஸ்லாம் எதை கவனிக்க சொல்லுகிறது அதையும் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீங்க அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்ப்பதாக இருந்தால் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருப்பாங்களே அவங்களை நீங்க பார்க்காதீங்க. பொருளாதாரத்தில் தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கல்ல அவங்களை பார்க்காதீங்க. நீங்க அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்க்கிறதா இருந்தா உங்களை விட கீழ் நிலையிலேயும் பல ஆட்கள் இருப்பாங்க. நீங்க வாடகைக்கு வீட்டில் இருக்கிற அளவுக்காவது அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருப்பாங்க. சில ஆட்கள் என்ன செய்ய முடியாது, அவங்களால வாடகைக்கு கூட வீடு எடுக்க முடியாம ரோட்ல தங்கக்கூடிய ஒரு நாடோடிகளாக இருப்பாங்களே அவங்க வாழ்க்கையை பாருங்க. உங்களுடைய கீழ்நிலையில் உள்ள ஒரு ஆட்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது
அப்ப நாம என்ன ஒரு முடிவுக்கு வருவோம்? சரி, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்காத ஒண்ணே நாம ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிற ஒரு நிலையை அல்லாஹ் தந்துட்டான். இன்னும் நம்ம ஹலாலான அடிப்படையில் வியாபாரம் செய்வோம், மார்க்கம் சொன்ன அனுமதிச்ச வழிகளில் வியாபாரம் செய்வோம், அதுல வரக்கூடிய வருவாயை வச்சு நாம சொந்த வீடு வாங்குறத வாங்கிக்குவோம். நம்ம வீட்டுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து செஞ்சுக்குவோம். நமக்கு மேல உள்ள ஆட்களை பார்த்து, பொருளாதாரத்தில் வசதி உள்ள ஆட்களை பார்த்து நாம் சில காரியங்களை கடைபிடிக்க ஆரம்பித்தால், இதுக்கு நாம நிர்பந்தம்னு பேரை சொல்லிக்கிட்டா அது உண்மையிலேயே நிர்பந்தமாக ஆகாது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நிர்பந்தத்திற்கான அளவுகோல் என்பது, நிர்பந்தம் என்பது அது நீங்களாக வழியை தேடக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது, வரம்பு மீறக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்தில் அதை விட்டா நாம இந்த உலகத்தில் வாழவே முடியாது என்கிற அளவிற்கு எது ஒரு நெருக்கடிக்குள்ள ஒன்றாக இருக்கிறதோ அதுதான் இஸ்லாத்தின் பார்வையில் நிர்பந்தமாக இருக்கும். அந்த நிர்பந்தத்தில் நாம சில தவறுகளை செய்தால்தான் இறைவன் நம்மளை குற்றவாளியாக பார்க்க மாட்டானே ஒழிய, இது அல்லாம நாமளா சில விஷயங்களை கற்பனை பண்ணி வைத்து விட்டு, நாமளா சில மார்க்க எல்லைகளை மீறிவிட்டு கடைசியில் நிர்பந்தத்தை ஒரு அளவுகோலாக சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயம் அது நம்மை மார்க்கத்தில் பல தவறான காரியங்களை செய்யக்கூடிய நிலையில கொண்டு போய் தள்ளிடும். அப்ப இது போன்ற பல தீமைகள் நம்முடைய மறுமை வாழ்க்கையவே நாசமாக்கிடும் என்பதை உணர்ந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைகளில் மிக சரியாக நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அதே போல இன்னும் சொல்லக்கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய சில அடிப்படைகளை நாளைய தினம் பார்த்துவிட்டு அதற்கடுத்து இதர அடிப்படைகளை நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்